மக்களே என்னாச்சு மக்களே? எதுக்கு இப்படி கீழே கிடந்து அழுதுட்டு இருக்கு? மாப்பிள்ளை எதுக்கு ஒன்று அப்படி சத்தம் போடுதாவ? நானும் எதுவும் கேட்கக்கூடாது. சரி, உங்க புருஷன் மண்டாட்டிக்குள்ள என்னமோ சண்டை போடவே வெப்பியே. நானும் எதுவும் கேட்காம இருந்து எதுக்கு மக்களே இப்படி அழுதுட்டு கிடக்க? நல்லா தானே இருந்த காலையிலேருந்து. அந்த பையனும் நல்லா தானே போயிட்டு வந்தான். பிறகு என்னவா எதுக்கு தான் இப்படி சத்தப்படுது? எதுவும் தப்பு எதுவும் செஞ்சுட்டே மக்களே? நீ ஏன் இப்படி கிடந்து அழுதுட்டு கிடக்க? உன்னை எதுக்கு அப்படி ஏசிட்டு போற? வாயை துரட்டி சுசீலா. ஏட்டி சொல்லு, டீ சொன்னாதான் தெரியும். அம்மாட்ட எது என்னன்னாலும் சொல்லு. நான் போய் கேட்கட்ட மாட்டேன். எதுக்கு என் பிள்ளை அப்படி ஏசி வைக்க நான் போய் கேட்கட்டுமா? என்னன்னாலும் சொல்லு மக்களே. இப்படி சும்மா கிடந்து அழுதுட்டு இருந்தா அம்மைக்கு என்னன்னு தான் புரியும். ஏம்மா நீ எல்லாம் ஒன்றும் போய் கேட்க வேண்டாமா? அப்போ நீனாலும் சொல்லிட்டி என்ன பிரச்சனைன்னு சொல்லு. இப்படி கிடந்து அழுதுட்டு கிடந்தா நான் என்னன்னு நினைக்கிறது? மனசு கிடந்து பதறதுட்டி. உங்களெல்லாம் கட்டி கொடுத்துட்டு எப்போ பார்த்தாலும் நெருப்புல நிற்க மாதிரி இருக்கு. சந்தோஷமா 4 நாள் நீங்கள் வந்து இருந்துட்டு போலான்னு பார்த்தா இப்படி சண்டை போடுறது இல்லை. என்னத்துக்கு இருந்தாலும் ஒன்று ஏசுதான். அதனாலும் சொல்லு. எதுவும் தப்பு செஞ்சு நீ இப்படி அமைதியா இருக்க ஆளு கிடையாது இல்லாட்டி. வேற என்னத்துக்கு நீ இப்படி அமைதியா இருக்க? நீ எதுவும் தப்பு செஞ்சுட்டியோ? எனக்கு ரொம்ப நேரமா சத்தம் கேட்கதான் அப்படி செஞ்சுச்சு. உங்க மாமியார்ட்ட சொன்னதுக்கு அவியெல்லாம் அப்படி சண்டையெல்லாம் போட மாட்டாவ. அப்படியே போட்டாலும் அவிய சேர்ந்துக்கிடுவாவ. நீங்க ஊடையில போவாதீன்னு அவ. அதான் நான் பாட்டுக்கு அமைதி எங்களுக்கு வரவே இல்லை. ஒன்று ஆளை காணமேன்னு வந்து பார்த்தோம்னா இங்கே கீழே படுத்து அழுதுட்டு கிடக்க. என்ன இப்படி ஆச்சு சொல்லிட்டு? எதுக்கு தான் அந்த பையன் அப்படி ஒன்று ஏசுனா? ஐயோ கடவுளே, இவளும் ஒன்றும் சொல்ல மாட்டேங்க. போய் கேட்க வேண்டாம்னு சொல்லுதான். நான் என்னதான் செய்ய முடியும்? நான் யாருக்கு என்ன பாவம் பண்ணேன்னு தெரியல. என் பிள்ளை இப்படி கிடந்து பாடா பட்டுட்டு கிடக்கு. ஏட்டி வாயை துரட்டி என்னன்னாலும் உன் மனசுக்குள்ள கிடந்து இப்படி புழுங்கி அழுதுட்டு கிடந்தேன்னா நான் என்னன்னு தான் நினைக்கிறது. எதுனாலும் சொல்லு மக்களே. அவியல்கிட்ட பேசி சரி பண்ணுவோம். அம்மா இருக்கன்ல, எதுக்கு இப்படி கிடந்து அழுதுட்டு கிடக்க? என்னன்னாலும் சொல்லு. உடம்பு முடியாத பிள்ளைய போட்டு எதுக்கு தான் இப்படி பாடா படுத்துதாவன்னு தெரில. இப்போதான் அவன் மனசு வெறுத்து மருந்தை குடிச்சு இப்படி வந்து கிடக்கா. அந்த பிள்ளைய போட்டு இப்படி பாடா படுத்துதானே. கோவப்பட மாட்டான் நல்ல பையன் அப்படி இப்படின்னு சொல்லி கட்டி கொடுத்ததுக்கு இப்படி கோவப்பட்டு பாடா படுத்துதானே. நான் இருக்கும்போதே இப்படி ஏசுதானே. நான் இல்லாதப்பல என்னென்னலாம் பேசுவான். ஏட்டி சொல்லேட்டி வாயதான் தோறமேட்டி. இப்படி அமைதியா இருக்க பிள்ளையே கிடையாது. என் பிள்ளை என்ன சொல்லி இப்படி மாத்தி வச்சிருக்கான், என்னத்தை சொல்லி மிரட்டி வச்சிருக்கானே தெரியல. ஏட்டி வாயதான் தோறமேட்டி சொல்லேட்டி. என்னதான் பிரச்சனை உனக்கு? என்கிட்ட சொன்னாதானே எனக்கு தெரியும். நீ எடுத்து பேசவும் மாட்டேங்க, என்னன்னு வாயை திறந்து சொல்லவும் மாட்டேங்க. நான் போய் கேட்கம்டி சொல்லு. ஏம்மா நீ எல்லாம் எதுவும் கேட்க வேண்டாம்மா. என் பிரச்சனையை நானே பார்த்துக்கிடுவேன். ஒன்றும் இல்லை, சின்ன பிரச்சனை தான்மா. சின்ன சண்டைக்கு தான் என்னை ஏசிட்டு போறா. வேற எல்லாம் ஒன்றும் இல்லை. நான் பேசிக்கிடுதேம்மா. நீ எல்லாம் போய் எதுவும் கேட்காதம்மா. உன் கெஞ்சி கேட்குதும்மா. நீ போய் எதுவும் அவள்கிட்ட கேட்கவும் செய்யாத பேசவும் செய்யாதம்மா. நீ பாட்டுக்கு வந்தேல நிம்மதியாக இருந்துட்டு போவாம்மா. அவள்கிட்ட எதையும் கேட்டுறாதம்மா. கெஞ்சி கேட்கம்மா. ஏன்டி கேட்கக்கூடாதுங்க? நீ எதுவும் தப்பு எதுவும் செஞ்சியா? சொல்லு மக்களே. என்னதான் நடக்குது? அம்மைக்கு பயமா இருக்கு மக்களே. நீ இப்படிலாம் போய் அழுகத பார்த்தா என்னதான் நடக்கு சொல்லு. ஏம்மா ஒன்றும் இல்லைன்னா விடுவேம்மா. ஒன்றும் இல்லை நான் பார்த்துக்கிடுவேன்னு சொல்லல. என் பிரச்சனையை நான் பார்த்துக்கிடுதேம்மா. ஒன்றும் இல்லைன்னா என்ன சும்மா தான் விடுவேன். அழக்கூட முடியல நிம்மதியா. எனக்குள்ள 1000 கஷ்டம் இருக்கும். எங்களுக்குள்ள 1000 என்ன வேணாலும் இருக்குமா? எல்லாம் ஒன்றை சொல்லிட முடியுமா? நீ போம்மா, நான் பார்த்துக்கிடுதேன் போம்மா. எங்களுக்குள்ள எந்த சண்டைனாலும் நாங்கள் பேசி தீர்த்து கொடுதோம். நீ போய் எதையும் கேட்காத. என்னமோ பண்ணி தொலைங்கட்டி. என்கிட்ட சொல்லவும் மாட்டேங்க, கேட்க விட மாட்டேங்க. நீங்கெல்லாம் பிள்ளை பெற்று வளர்க்க மாதிரி தானே நாங்களும் வளர்த்துருப்போம். நீ அழும்போது நான் எப்படிட்டி மனசு கல் மாதிரி வச்சுட்டு இருக்குது? நீ அழுகிறது பார்த்தாலே எனக்கு கஷ்டமா தெரியுது. என்னன்னு கேட்டால் சொல்லவும் மாட்டேங்க, கேட்க விட மாட்டேங்கிங்க. என்னமோ பண்ணுங்க. நான் போகிறேன் வீட்டுக்கு. இங்கேருந்து என்னத்துக்கு நிம்மதி இல்லாமல் இருந்துக்கிட்டு? அதுக்கு நான் அங்கே போய் ஒத்தையிடான்னு கிடக்கலாம் தனி போன மாதிரி. இங்கேருந்து பிள்ளைகள் வாழ்கிற சந்தோஷத்தை பார்த்துட்டு என்ன நிம்மதியாவா இருக்கு? சே எம்மா போவாதம்மா, இருமா. ருக்கு மீனம்மா வாட்டி. ருக்கு ஊருக்குள்ள எங்க ஒரு பிள்ளைல காடும் காணோம். எல்லாம் வீடு பூட்டி பூட்டி கிடக்கு. எங்க தான் போயிட்டாலுவ? ஒருத்திய கூட காணமே. மீனம்மா எல்லாம் மல்லியா வீட்டில் இருக்கு. மல்லியா கொஞ்சம் கடைக்கு போயிருக்கு. அந்த பிள்ளைக்கு என்னென்னமோ பொருள் வாங்கணுமா. இப்போ யார்ட்டையும் துட்டு கொடுத்தா சரி வராதுக்கா. நானே நேரில் போய் வாங்கிட்டு வரேன்னு சொல்லி போயிருக்கா. அப்போ பிள்ளையும் குழந்தையும் ஒத்தையில தானே இருக்காவ. அவியில பார்த்துக்கிட்டுதாக்காவ. நம்ம ராணி சின்ன பொண்ணு லட்சுமி எல்லாம் போயிருக்காவ மீனம்மா. ஓ அப்படியா? அதான்ட்டி ஊருக்குள்ள ஒரு பிள்ளைல கூட காணோம். எல்லாம் தான் சத்தம் போட்டு தான் பார்த்தேன். சின்ன பொண்ணு வீட்லேயும் போய் சத்தம் போட்டு பார்த்தேன். லட்சுமி வீட்லேயும் சத்தம் போட்டு பார்த்தேன். ஒன்றை கூட காணோம். அப்போ இங்கே வந்து பார்த்தா உங்கள் வீடும் பூட்டி கிடக்கு. அதான் இந்த பக்கம் வந்தேன். ஏட்டி மீனம்மா வியாபாரம் ஒன்றும் வரலையோ? மீன் ஒன்றும் காணோம். சும்மா வந்தியாட்டி? ஆமாம் இருக்கும். சும்மா தான் வந்தேன். அங்கே ஒத்தையில் இருந்துக்கிட்டு மனசு ஒரு மாதிரி சரியில்லையா? சரி அங்கனே ஏன் இருந்துக்கிட்டு கொஞ்சம் நேரம் இங்கனையாவது வந்து இருந்துட்டு உங்களை என்ன பேசிட்டு போவோமேன்னு வந்தேன். அண்ணனுக்கு இப்போ எப்படி இருக்கு? உடம்பு பரவாயில்லையா? அவிய இருக்காவ. அவியலுக்கு என்ன? அவிய மனசுதான். அவிய பயந்தான் முக்கால்வாசி. அவளுக்கு முடியாம போகுது. சும்மா கிடந்து பயந்துட்டு கிடக்கா. வயசாகத்து பத்தியா? எதுவும் ஆயிருமோ செஞ்சிருமோ வச்சிருமோன்னு ஒரே கிதக்கல். அந்த கிதக்கலையே அவியலுக்கு முக்கால்வாசி உடம்பு முடியாம போயிருது. டீ மீனமா
பயப்படாம இருக்க சொல்லி, எல்லாரும் ஒரு நாளைக்கு போறதானே, இருக்க வரைக்காவது நிம்மதியா இருக்க வேண்டியதான். சரி அது இருக்கட்டும், நீ ஏன் மனசு தெரியலன்னு சொன்னா என்னாச்சு? வீட்டுல எதுவும் பிரச்சனையாட்டி? உன் மவ எதுவும் சொன்னாலா? மருமை எதுவும் கேட்டாரோ? ஏன் சங்கடப்படுத? நீ வேற ருக்கு, நான் என்னத்த சொல்லுது? அது ஒரு பொய்ய சொல்லிட்டு நான் படுத பாடு இருக்கே எம்மா. அதை மறைக்கிறதுக்கு 100 பொய் சொல்ல வேண்டியதா இருக்குட்டி. என்னாச்சுடி மீனம்மா, என்ன பொய் சொன்ன? அதான் உனக்கு தெரியும்ல, சுசீலா விஷயத்துல நான் பொய் சொன்னேன்னு. அவன் மருந்தையே குடிக்காம மருந்தை குடிச்சிட்டேன்னு அவ கூட சேர்ந்து 4 நாள் நானும் அலைஞ்சம்லாட்டி. அதுக்கு தான் எனக்கு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை மாற்றி வந்துட்டு கிடக்கு. ஃபஸ்ட்டு யாருக்குமே தெரியாமல் மனசுக்குள்ளே வச்சுருந்தேன். முத நீ தான் கண்டுபிடிச்ச. அப்புறம் என்ன செய்ய, அப்படியே ஒவ்வொருத்தருக்கும் தெரிஞ்சிருச்சு. இப்போ இன்னைக்கு அவிய வீட்டிலேருந்து அந்த அந்த பையன் இருக்கான்ல, அந்த சுசீலா வீட்டுக்கார, அந்த பையன் பேர் எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்கிட்டி. சுசீலா மாப்பிள்ளை எங்கள் ஊருக்கு வந்திருந்தான் பார்த்துக்க. அவைய கூட வேலை பார்க்குற பையனுக்கு உடம்பு முடியல, கொண்டு வந்து விடுத வந்ததாம்ட்டி. அப்படியே என்ன பார்த்துட்டு போகலான்னு எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தான். வந்து என்கிட்ட வந்து பேசினா இருக்கு. நான் என்ன சொல்ல, நான் சொல்லிட்டேன், உண்மை சொல்லிட்டு. உண்மை சொல்லாமல் இருக்க வரைக்கும் என் மனசு கிடந்து உறுத்திக்கிட்டே கிடையாது. எல்லாரையும் ஏமாத்துதமோ பொய் சொல்லுதமோன்னு என் மனசு கிடந்து உறுத்திக்கிட்டே இருக்கு பார்த்துக்க. அதான் அந்த பையன் பார்த்த உடனே நான் உண்மையை சொல்லிட்டேம்மா. எதுக்கு அவன் ஏன் பேசலை, எதுக்கு முடிய மாட்டேன், நீங்கள் பேச மாட்டீங்களோ வைக்க மாட்டீங்களோ, எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டான். அந்த ஆள் நான் உண்மை சொல்லிட்டேன் மாட்டி. இந்த மாதிரி தான், இந்த மாதிரிலாம் தான் நடந்துச்சு. உன் பிள்ளை மருந்தெல்லாம் குடிக்கல உன் பொண்டாட்டி. நான் தான் இப்படி பொய் சொல்லிட்டேன்னு பார்த்தியா, என் வாய் எப்படி வளருதுன்னு பேச கூட முடியலட்டி. மனசுக்குள்ளேயே வச்சு வச்சு எனக்கே ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிட்டு. யார்கிட்ட என்ன பேசுதேன் சொல்லுதேன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்கி. அந்த பையன் வந்தாலே அந்த ஆளை உண்மையெல்லாம் சொல்லி விட்டேன். அவன் கிடந்த அழுவ காடுனாலும் அழுவ காடு எப்படி அழுதான் தெரியுமா? ஒரு ஆம்பளை பையன் உட்காந்து அப்படி சின்ன பிள்ளை மாதிரி அழுவுதாம்ட்டே. என்னத்த சொல்லுதது? நான் எப்படியெல்லாம் பார்த்துக்கிடுதேம்மா வச்சுக்கிடுதே, நல்ல முறையாக தானே அவனை நினைக்கேன். ஏன் இப்படி செய்தா வைக்கிதான்னு ஒரே அழுவ கடை பார்த்துக்க. என்ன மீனமா சொல்லுத? அந்த பையன்ட்டு சொல்லிட்டியா? ஐயோ பாவம்ட்டி, அவன் ஒண்ணுமே கோவப்படக்கூட தெரியாது பார்த்துக்க. நல்ல பையன், தங்கமான பையன். ஆனா அவன் தலையில அவன் என்ன பாவம் பண்ணானோ, இப்படி ஒரு புள்ள அவன் தலையில வாச்சிருக்கு. எப்பாடி நீ அவங்க எதுவும் போய் சண்டை போட்டான்னு வாண்ட இது அவன் சண்டைக்கு எதுவும் நிக்க போறாட்டி சுசீலா? அவள் தான் பெரிய சரியான பியாய் பிடிச்சவள, ஒன்று பொம்பளையா பியாய்க்காரி. வாண்ட எதுவும் வந்து சண்டைக்கு நிக்க போறாட்டி, நீ ஏன் தனியா இருக்க? நீ ஏன் தேவையில்லாம அவன்கிட்ட எல்லாம் போய் சொல்லுத? சும்மா விட்டுருக்கலாம்லாட்டி. சொல்லாம இருக்க இருக்க என் மனசு கடந்து உறுத்திக்கிட்டே இருக்கு. பிள்ளைகளெல்லாம் ஏமாத்திரமோ பொய் சொல்லுதமோ அந்த பையனுக்கு தெரியாம அந்த அவளை போட்டு தாங்கிட்டு கிடக்காம பார்த்துக்க. அவள் போகிற அன்னைக்கு கூட என்னை வந்து மிரட்டிட்டு போறான்ட்டு. நான் யார்கிட்ட சொன்னேன்? நீனாதான் கண்டுபிடிச்சிட்ட. நான் எல்லார்ட்டையும் சொல்லிட்டேன் வச்சுட்டு நீ என்ன அப்படி மிரட்டிட்டு வரா பார்த்துக்க. மனசே கேட்கல. அந்த பையன் வந்து அவ்வளோ ஆசையாக பேசும்போது நம்மளை எப்படி அம்மா அம்மான்னு கூப்பிடியான். அந்த பையன்ட்டு எப்படி போய் சொல்ல முடியும்? அது சொல்லி தாம்ட்டி விட்டேன். நான் இப்படிதான் நடந்துருச்சு. அவ தெரியாம தான் பண்ணிட்டா. இனிமேல் நீங்கள் கோவப்படாதீங்க, சண்டை போடாதீங்க. நீங்கள் வீட்டை விட்டு அனுப்பின பயத்தில் தான் அப்படி செஞ்சுட்டா. இனிமேலாம் நடக்கா தம்பி, வைக்கா தம்பின்னு சொன்னேன். அந்த ஆள் அந்த பையன் சங்கடப்பட்டுட்டு எந்திரிச்சு போச்சு. என்ன நடந்துச்சோ ஏதுன்னு நினச்சா அதுக்கப்புறம் ஒன்றும் தெரிலட்டி. எனக்கும் வீட்டுக்குள்ளே கடந்துட்டு மனசு ஒரே மாதிரி கிடக்கலா கிடந்துச்சு. என்னடா இது சொல்லிட்டோமே, எதுவும் சண்டை போடுவாவளோ வைப்பாவளோன்னு என்னமோ மாதிரி இருந்துச்சு. அதான் சரி நானும் கொஞ்சம் நேரம் வந்து இருந்துட்டு போகலாமேன்னு வந்தேன். முனியம்மாவையும் காணேன்னு அங்கே தான் இருப்பா போல. அவிய வீட்டில் தான் இருக்காளாம் சொன்னான். அந்த பையன் சொன்னாம்ட்டியன்ட்ட, எங்கள் மாமியார் இங்கே தான் வந்திருக்காவ, நீங்களும் வாங்க 2 நாளைக்கு இருந்துட்டு வரலான்னு என்ன கூப்பிட்டாம்ட்டி. 2 நாளாவா? அவள் போய் 1 வாரம் ஆம்ட்டி. 1 வாரம் ஆளே இல்லை இங்கே. ஆள் அங்கே தாம்ட்டி இருக்கா. மக வீட்டில் தான் போய் கிடக்கா. எங்கே போய் இருந்துட்டு போட்டு நீ எதுக்கு கவலைப்படுத? சொன்னது நல்லதான். அந்த பையனை எத்தனை நாளைக்கு ஆத்தாள மகளும் சேர்ந்து ஏமாத்திட்டு கிடப்பாளுவ. ஊரை ஏமாத்தின மாதிரி அந்த பையனை ஏமாற்ற முடியுமா சொல்லு பார்ப்போம். சொந்த புருஷனையும் இப்படி ஏமாற்றி ஏமாற்றி எத்தனை நாளைக்கு பொழைப்பா? அதெல்லாம் உண்மை சொல்லி தான் ஆகணும். நாளைக்கு நம்ம பேரில் தப்பு வந்துடும் பற்றியா? நாளைக்கு அதை யார் மூலியமாவது தெரிஞ்சு நெய்வேன். நம்ம ஏமாத்திட்டோம் வச்சுட்டோம்னு நம்மளை சொல்லுவாவ. என்னத்துக்கு உன் மனசில் இருக்க வரைக்கும் நீ உனக்கு பயந்துட்டே தான் இருக்கணும். சொல்லிட்டு இல்லை, இனிமேல் மனசு கொஞ்சம் விட்டுரும். நான் செஞ்ச தப்பெல்லாம் இல்லைல்ல இருக்கு. இல்லடி மீனம்மா, நீ சும்மா கிடந்து மனசை போட்டு உழப்பிட்டு கிடக்காதப்போ. சொல்லிட்டல்ல, அதோட விட்டுரு. அது சண்டை பட்டாலும் சரி என்ன பண்ணாலும் சரி, உண்மை நீ சொன்னது சொன்னதாவே இருக்கட்டும். அது நான் பாவப்பட்ட பிள்ளைகளுக்குனா நம்ம காப்பாற்றலாம், போய் சொல்ல என்ன வேணா செய்யலாம். இவ்வளோ மாதிரி திமிரு பிடிச்சவளுக்குலாம் நம்ம உதவி செய்யக்கூடாது. ஒரு பிள்ளையோட வாழ்க்கையே கெடுக்கணும்னு நினச்சவா இவளுக்கெல்லாம் நம்ம உதவி செஞ்சு இவள் வாழ்க்கையை காப்பாற்றி நம்ம என்ன செய்ய போகிறோம் சொல்லு பார்ப்போம். அவள் நல்ல அவளுக்கெல்லாம் தண்டனை கிடைக்கணும். அப்போ தான் தீர்ந்துவா. ராணியெல்லாம் கொஞ்சம் நெஞ்சம் பாடாப்படுத்தினா அந்த பிள்ளை வாழ வந்த பிள்ளை, தாய் தகப்பு இல்லாத பிள்ளை, அந்த வீட்டில் வாழவே விடாமல் வீட்டை விட்டு துரத்தி அந்த பிள்ளை எப்படியெல்லாம் கஷ்டப்படுச்சுன்னு இந்த ஊரில் உள்ள அவ்வளோ பேருக்கும் தெரியும். இந்த ஊரில் இருக்க மரஞ்செடி கூட அந்த பிள்ளையை பார்த்து கண்ணீர் விட்டுருக்கும் பார்த்துக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டா ராணியெல்லாம். இவெல்லாம் பண்ண ஆட்டம் கொஞ்சம் நெஞ்ச ஆட்டமா. அவளுக்கெல்லாம் பாவமே பார்க்கக்கூடாதுடி. என்னை பொறுத்தளவுக்குள்ள நீ சொன்னது சரிதான். நீ அதெல்லாம் நினச்சி கஷ்டப்பட்டுட்டு இருக்காத. போடி எந்தாலும் போட்டோம். சரி வா, நீ வா. நீ அங்கேருந்து நீ கஷ்டப்பட்டுட்டு இருக்க. வாட்டி காப்பி எது குடிச்சிட்டு போவான். நீ சங்கடப்படாத. நீ சொன்னது சரிதான். சரி இருக்கு. நான் வேற பயந்துக்கிட்டே இருந்து சொன்னலேருந்தே மனசு ஒரு மாதிரி கிதக்கலா இருந்துச்சு. நம்மளால ஒரு பிள்ளை வாழ்க்கையில் சண்டை வந்துடுமோ வச்சிருமோன்னு ஒரு மாதிரி இருந்துச்சு.
சரி நீ சொல்லுறதும் ஒரு வகையில நியாயம் தான். அவள் இப்படி நம்ம மறைச்சு மறைச்சு காப்பாத்தி விட்டுட்டே இருந்தோம்னா தப்புக்கு மேல தப்பு செய்வா. சொல்லுதான் சரியா இருக்கும் என்ன? ஆமாட்டி மீனம்மா, அதான் சரி. சரி வா, நீ வா, வீட்டுக்கு போவோம், காப்பி போட்டு தரே வா. சரி ருக்கு.